பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலென்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். ஆனா உண்மையான அக்ஷய திருதியை மகாஸ்காந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அள்ள அள்ள குறைவில்லாமல் வரக்கூடிய விஷயங்களை அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்யணும். சிவபெருமானுக்கு ஏற்றம், முருகனுக்கு ஏற்றம், லக்ஷ்மிக்கு ஏற்றம். பொதுவாக சொல்லணும்னா ரொம்பவே மங்களமாக வழிபாடு செய்யக்கூடிய நாள் இந்த அக்ஷய திருதி. ஆனால் தரணுன்ற எண்ணம், தனக்கும் இல்லாமல் தரணும் அப்படின்ற அந்த சின்ன எண்ணத்தால் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு துதி பாடல் லக்ஷ்மி மேலே பாடுறார். அந்த வீட்டு கூரையை பிச்சு தங்க நெல்லிக்கனி விழுந்த நாள் அக்ஷய திருதி. திரௌபதிக்கு பசி நீக்கணும் அப்படின்னு அவள் சூரியனிடம் பிரார்த்திக்க, அப்பொழுது அக்ஷய திருத்தியை தினத்தன்று அவளுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைக்கும். அந்த அக்ஷய பாத்திரம் கொண்டு வருபவர்களின் பசியை ஆற்றுகிறாள். மயூரவல்லின்ற அம்பிகை அந்த திருக்கோயில சமீபமா 12 வெள்ளிக்கிழமைகள்ல வில்வ அர்ச்சனை மயூரவல்லிக்கு பண்ணா வாழ்க்கை மாற்றம் நீங்க நம்ப மாட்டீங்க, பலரும் வருகிறார்கள். மகாலட்சுமியை வேண்டி கொடுக்கிற தெய்வத்தன்மை எனக்கு வந்துடுச்சுன்னா, அடுத்த வருஷம் இந்த தடவை ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் ஒரு 20 பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சிடுங்க. அந்த கொடுக்கிற தன்மையை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு கடவுள் தான் ஆகிடும். அப்போ அந்த அளவு உங்களுடைய தேவை மீறி 20 பேருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அம்பாள் உங்களுக்கு நிரப்பி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட சொற்பொழிவாளர் கற்பகலட்சுமி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். அக்ஷய திருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தங்கம் வாங்குறதுக்கு ஏற்ற ஒரு நாள் இது அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிறோம். ஆனா கடவுளுக்கும் அக்ஷய திருதிக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஆண்டு எண்ணிக்கைன்னு முதல்ல பார்த்துடலாம். வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதி தான் அக்ஷய திருதி. சரி, எதனால் அக்ஷய திருதியை அப்படின்றத முதல்ல பெயர் காரணமும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய வளர்பிறை 3ஆம் நாளை நம்ம திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுது? குறைவில்லாத திருதியை அப்படின்னு சொல்லுது. சரி, காலத்தால் இதெல்லாம் சமீபமாக வந்ததா அப்படின்ற கேள்வி இருக்கும். ஏன்னா இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அக்ஷய திருதியைக்கு இந்த அளவு தங்க கடைகளில் இவ்வளவு கூட்டமான கிடையாது. அன்றைக்கி விலையும் இந்த அளவு கிடையாது தங்கம், ஆனால் கூட்டமும் கிடையாது. அப்போ இது சமீபமாக வந்ததோ இந்த அக்ஷய திருதியை அப்படின்றது ஒரு வியாபார ரீதியானா, அடியன் கோயில்களில் கந்தபுராணம் அப்படின்றத சொற்பொழிவு செஞ்சுட்டு வரேன். கந்தபுராணம் மகாஸ்காந்தத்தில் அக்ஷய திருதியை பற்றி இருக்குங்க. அந்த அந்த குறிப்புகள் இருக்குது. அப்போ அக்ஷய திருதியை பற்றி வியாசர் எழுதியிருக்காருன்னா ஒரு தங்கம் வாங்கிறதுக்காக இருக்காது இல்லையா? இப்போ தங்கம் வாங்கலாமா? இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருது, வீட்டுக்கு ஒரு ஸ்வர்ணம் தங்கம் வந்ததுன்னா வளமான விஷயம், மாற்று கருத்தே இல்லை. தங்கம் வாங்கலாமான்னு கேட்டால் என்னைக்கு இருந்தாலுமே வாங்கலாம். ஏன்னா அது நமக்கான ஒரு சேமிப்பு, நம்முடைய வளர்ச்சியை காமிக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போ வாங்குறோமோ இல்லை இந்த அக்ஷய திருதிக்காது குழந்தைகளுக்கு நகை சேர்க்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கும் பொழுது நல்ல விஷயம் தானே, தவறே இல்லை. எதுவாக இருந்தாலும் வளரும்னு பொழுது தங்கம் வாங்கினாலும் வளரும், அதில் மாற்று கருத்தில். ஆனால் உண்மையான அக்ஷய திருதியை மகாஸ்காந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அள்ள அள்ள குறைவில்லாமல் வரக்கூடிய விஷயங்களை அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்யணும். அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன், அப்போ எனக்கு உணவு மட்டும்தான் கிடைக்குமானா இல்லை, எனக்கு என்ன தேவையோ அதுவாக ரிட்டர்ன் ஆகும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ நம்ம ஒரு இடத்துல ஊழியராக இருக்கோம், வேலை பார்க்குறோம், பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வச்சு எனக்கு தேவையானதை வாங்கிக்கிற மாதிரி இந்த அக்ஷய திருதியை கால புண்ணிய பலனை வச்சு எனக்கானதாக வரும். நான் எதை வேணாலும் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவை, உங்கள் வயதுக்கு நான் பாட புத்தகம் வாங்கணுன்றது உங்களுக்கு அவசியமாக இருக்காது, உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு தேவைப்படும் பொழுதுனா என்னுடைய குழந்தைக்கு அப்போ பாட புத்தகமாக தேவைப்படும் பொழுது அது அதுவாக கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய ஆற்றல் மிக்க நாள் தான் அக்ஷய திருதியை. சிவபெருமானுக்கு ஏற்றம், முருகனுக்கு ஏற்றம், லக்ஷ்மிக்கு ஏற்றம். பொதுவாக சொல்லணும்னா
ரொம்பவே மங்களமாக வழிபாடு செய்யக்கூடிய நாள் இந்த அக்ஷய திருதியை. புராண பிரகாரம் ஒரு 2 குறிப்புகள் பார்க்கலாமே. பரசுராமர் ஜெயந்தி அப்படின்வாங்க. இன்னொன்று ஆதிசங்கரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எப்போ சந்நியாசம் வந்தாலும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அதுதான் அவங்களுடைய ஒரு நியதி. அதுலேயே நிறைய நியதி இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு மேலே பண்ணக்கூடாது, ஒரு வீட்டில் இதுக்கு மேலே நின்று கேட்கக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு நிஜமாவே உணவு இல்லைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நியதிகள் இருக்குது. சந்நியாசம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரு வீட்டில் இருந்து அவர் பவதி பிக்ஷான் தேஹி அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்மணி நிஜமாவே மிக மிக ஏழையான பெண்மணி. ஆனால் எட்டி பார்க்கும்பொழுது ரொம்ப அழகான தெய்வ கலை பொருந்திய ஒரு குழந்தை. வீட்டுக்கு பசின்னு கேட்டால் நம்ம என்ன பார்ப்போம்? இறைவனே குழந்தை வடிவில் வரா மாதிரி தானே பார்ப்போம். அந்த பெண்மணிக்கு கொடுக்க எதுவும் இல்லை. ஒரு சின்ன நெல்லிக்காய், பழைய நெல்லிக்கனி இருக்குது, அதை மட்டும் எடுத்துன்னு கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கணுன்ற எண்ணம் தான் இங்கே முக்கியம். அக்ஷய திருதியைக்கு நான் வரேன். கொடுக்க வேண்டிய எண்ணம் இருக்கான்றது தான். இப்போ என்கிட்ட கோடிக்கணக்காக பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் எந்த மாதிரி நினைக்கணும்னா, நாளைக்கு நான் பணக்காரங்களா ஆனேன்னா கோடிக்கணக்காக செலவு பண்ணி இங்கே ஒரு பள்ளி இல்லை மருத்துவமனை கட்டுவேன். இது கற்பனை. அதில் நான் லட்சக்கணக்காக செலவு பண்ணலை. கற்பனை நிலையில் கூட ஒரு வள்ளல் தன்மையோட கோடித்தன்மையாக பண்ணலாமே. நம்முடைய மனம் பறந்து விரிந்து வள்ளல் தன்மையை பெருக்கும் நாள் தான் அக்ஷய திருதி. அப்போ அந்த பெண்மணி நெல்லிக்கனி அந்த வீட்லேயே அது ஒன்று தான் இருக்குது. நினச்சா அவங்க சாப்பிட்ருக்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி அப்படின்றது அத்துணை மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ ரொம்ப ஏழையான பெண்மணி அதை சாப்பிடாம தனக்கும் இல்லாமல் கொடுக்கும் பொழுது, இப்போ எனக்கு உங்களை ரொம்ப தெரியும், நான் உங்களுக்கு தரேன்னா அன்பு, என் குழந்தைக்கு தரேன் அன்பு. ஆனால் தெரியாத ஒருத்தருக்கு தரத்துக்கு பேர் தான் அருள்னு பேரும். அதுதான் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் கிட்ட இருந்தது, அந்த அருள்ன்ற தன்மை. அப்படி அந்த குழந்தைக்காக தரும் பொழுது அந்த பெண்மணி பிக்ஷையிடாமல் இருந்தாலே இன்னொரு வீட்டில் கிடச்சிருக்கலாம். ஆனால் தரணுன்ற எண்ணம், தனக்கும் இல்லாமல் தரணும் அப்படின்ற அந்த சின்ன எண்ணத்தால் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு துதி பாடல் லக்ஷ்மி மேலே பாடுறார். அந்த வீட்டு கூரையை பிச்சு தங்க நெல்லிக்கனி விழுந்த நாள் அக்ஷய திருதி. இன்றைக்கும் அந்த வீடு கேரள தேசத்தில் இருக்கு. இது ஒன்று. இன்னும் முன்னாடி மகாபாரதம் போல் பஞ்ச பாண்டவர்கள் சில காலம் வனவாசம் இருக்கான். அப்படி வனவாசம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் இல்லையா, 3 வேளை பசிக்கும். ராஜகுமாரர்கள் பசிக்கும். அது இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு பசின்னு இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு தானே அந்த பொறுப்பு. திரௌபதிக்கு வருதும், என்னுடைய கணவர்கள் 5 பேருக்கும் பயங்கர வலிமை ஆற்றல்லாம் உண்டு. நினச்சா விறகு வெட்டுவாங்க, ஏதாவது வியாபாரம் பண்ணுவாங்க, காய் கனி இதெல்லாம் மரத்துலேருந்து கூட எடுத்துன்னு சாப்பிட்டுடலாம். ஆனால் திரௌபதி என்ன வருத்தப்படுறான்னா, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சமயத்தில் தான் கிடைக்கும். எல்லா காலமும் அவைலபிள் இருக்குமா ஃபுட்டு? காட்டில் கிடையாது. ஆனால் திடீர்னு பஞ்சபாண்டவர்கள் திரௌபதின்ற இப்படி அரசகுமாரர்கள் காட்டில் இருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி கிருஷ்ணன் வரலாம், பெரிய பெரிய ரிஷிகள் வரலாம், அவர்களுக்கு கொடுக்க கூட எதுவும் இல்லாமல் ஒரு வீடு இருக்கணுமா? நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த காலத்து இந்தியாவில் அதுதான் ஒரு அழகு, உபசரிப்பு. இன்றைக்கி கூட பாருங்களேன், என்னுடைய மனப்பான்மையை மாற்றி நான் யாராவது வரும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்குற அளவு எனக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும்னு இருந்தால் இருக்குமா? அந்த அளவு அதிதி தேவோபவ, வரும் விருந்தினர்கள் கூட கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு. ஏன்னா நிறைய சரித்திரங்களை கடவுள் விருந்தினர் மாதிரி, நல்ல விருந்தினர் மாதிரி கூட போக மாட்டார். சிவபெருமான் ஒரு நாயன்மார் வரலாற்றில் பிக்ஷை எடுப்பவரா காபாலிக்கராலாம் போய் ஏமாத்துவர். ஆனால் பசின்னு வந்தால் கொடுக்கணும், அந்த தன்மை நமக்கு வேணும். அதனால திரௌபதிக்கு நாங்கள் 6 பேரும் சாப்பிடணும்னு கேட்கலையாம். எக்காலத்துலேயும் ரிஷிகள் வரலாம். அப்போ பஞ்சபாண்டவர்களும் வேலைக்கு போயிருக்காங்க, ஏதோ காய் கனிகள் எடுத்துன்னு வர போயிருக்காங்க. அப்போ வர ரிஷிகளுக்கு பசினா இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பசி நீக்கணும் அப்படின்னு அவள் சூரியனிடம் பிரார்த்திக்க, அப்பொழுது அக்ஷய திருத்தியை தினத்தன்று அவளுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைக்குது. அந்த அக்ஷய பாத்திரம் கொண்டு வருபவர்களின் பசியை ஆற்றுகிறாள். அந்த 6 பேருக்கு வாங்கினதல்ல. அதாவது கிடைக்கும் வரங்கள் எல்லாமே பொது நோக்காக இருக்குது. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு? எனக்குன்னு இல்லாமல்
மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் இருக்கும் பொழுது நான் இறைவனுடைய பொறுப்பை கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மூத்த அண்ணா ஒருத்தர் இருக்காரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு, பொறுப்பாக பண்ணுறாரு. இளையவர் வந்து படித்து முடிச்சோன்னா, அண்ணா இதுக்கப்புறம் இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும்ல. இதே விஷயந்தான் கடவுளுக்கு. கொடுக்கறது அவருடைய வள்ளல் தன்மை. அதை நானும் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்போ நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தன்மை வளருது. அப்போ கடவுள் பார்ப்பாரோ கொடுக்குற தன்மை இருக்கா, அப்போ உனக்கு நான் நிறைய தரேன், நீ பூட்டி வைக்க போகிறதில்ல, வைப்பு நிதியாக ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இருக்க போகிறதில்ல. அப்போ எஃப்டி தப்பானா இல்லை, வைக்கலாம். ஆனால் வரும் நம்முடைய வருவாயில் ஒரு பகுதி ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லை வேண்டியவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வளர அப்படின்னா அதுதான் இந்த அக்ஷய திருதியை. தங்கம் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஸ்வர்ணம் வீட்டுக்கான ஒரு லக்ஷ்மி வருகை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நேயர்கள் கிட்ட கேட்குறது என்னென்னா, அக்ஷய திருதியை பற்றி கண்டிப்பாக சத்தியமாக சொல்லலாம். ஏன்னா நான் சொல்கிறது என்னுடைய கருத்துனா கூட கொஞ்சம் யோசித்து சொல்லணும். இது வந்து புராணங்களில் இருக்கிறதுனால தைரியமாக சொல்லலாம். ஏன்னா ரிஷி வாக்கெல்லாம் பொய்க்காது. அது அடியேன் ரொம்பவே நம்புகிறேன், ஆழமாக நம்புகிறேன். அதனால் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன வேணுமோ ஒரு 5 பேருக்காவது எதாவது தரலாம். வீட்டு பக்கத்தில் குழந்தைங்க இருக்காங்க, நோட்டு புத்தகம் பேனா, இல்லை 5 பேருக்கு நான் உணவு தரேன்ப்பா, காலையில் ஏதாவது டிஃபன் மாதிரியோ, இல்லை மத்தியானம் அவர்களுக்கு உணவு வேளையில் ஏதோ ஒரு 5 பேருக்கு தயிர் சாதம்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் என்னால் முடியும்னாலும் அந்த தயிர் சாதம் அவர்கள் வயிற்றை குளிர்விக்கும். கண்டிப்பாக அது என்னுடைய மனத்தை குளிரச் செய்யும். ஸோ பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6, ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி பண்ணுற பூஜைக்கு நேரம் காலம் கிடையாது. இல்லைன்னா சாயந்தரம் 6. இல்லைப்பா எங்களுக்கு அந்த சமயத்தில் வேலை. உங்கள் வீட்டு கேலண்டரை பாருங்களேன், ராகு காலம், யமகண்டம், தேவையில்லாத நேரங்கள், இல்லாத நேரங்கள் எதுவாக இருந்தாலும் லக்ஷ்மி தேவிக்கு விளக்கேற்றி அழகாக மலர்கள் சாத்தி, இப்போ இன்னும் குறிப்பாக சொல்கிறாங்க மகாலட்சுமிக்கு வில்வ இலை அர்ச்சனை ரொம்ப ரொம்ப ஏற்றமிக்கது. இதுக்கு நான் உதாரணமும் சொல்லிடுறேன். நான் மயிலையிலேருந்து வரேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பேயாழ்வார் அவதாரத்தலம்னு கேசவ பெருமாள் திருக்கோயில், மயூரவல்லின்ற அம்பிகை. அந்த திருக்கோயிலை சமீபமாக 12 வெள்ளிக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை மயூரவல்லிக்கு பண்ணால் வாழ்க்கை மாற்றம் நாங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, பலரும் வருகிறார்கள். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டத்தை நான் அடியேன் அந்த திருக்கோயிலை பார்த்ததில்ல. ஆனால் ஒரு 10-15 வருஷமாக இந்த ஒரு பழக்கம் துவங்கிய நாள் முதல் வில்வ அர்ச்சனை செய்கிறார்கள், பலனையும் பெறுகிறார்கள். அதுதான் உண்மை. அதனால் வாங்கும் ஸ்வர்ணம், ஏதாவது தங்கம் வாங்கிறோமா, வாங்கி அந்த ஸ்வர்ணத்தை அம்பாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணலாம். 1 பால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒரு சின்ன இனிப்பு அம்பாளுக்கு பண்ணி நிரம்ப மலர்கள் வாங்கலாம். மலர்கள் கூட கொடுக்கலாம். எந்த அளவு மங்களமான விஷயங்களை கொடுக்குறோமோ அந்த அளவு மங்களங்களை மறுபடியும் நான் வட்டியோட வாங்க போகிற நாள். ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு விடுமுறை தான், ஆனால் நீங்கள் விடுமுறைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வந்துட்டிங்கன்னா 2 நாள் சம்பளம் அந்த ஒரு நாளைக்கு தரும்னு யாராவது சொன்னால் ஒரு வரவு தானேன்னு ஒரு ஆசைப்பட்டு போகல. அப்படி பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு நாள் இந்த அக்ஷய திருதியை. கொடுக்கணும், அதுதான் முக்கியம். வாங்கலாம், தங்கம் வாங்கிறது தவறே இல்லை. ஆனால் எந்த அளவு கொடுக்கிறோமோ அது பன்மடங்கு பெருக போகும் நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. அதனால் கொடுத்து எல்லாரும் புண்ணியம் பெறணும், நிறைய பெறணும், பலன் பெற வேண்டும். அதனால் அம்பாளை மகாலட்சுமியை வேண்டி கொடுக்குற தெய்வத்தன்மை எனக்கு வந்துடுச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த தடவை ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் ஒரு 20 பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சிடுங்க. அந்த கொடுக்குற தன்மையை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு கடவுள் தான் ஆகிடும். அப்போ அந்தளவு உங்களுடைய தேவை மீறி 20 பேருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அம்பாள் உங்களுக்கு நிரப்பி வச்சிடும். இதுதான் ஒரு சின்ன ஒரு சூக்ஷமம். அதனால் அக்ஷய திருதியை இன்னைக்கு இயன்ற அளவு கொடுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு தெய்வத்திடமிருந்து நம்ம கிட்ட வந்து சேரப்போம். பார்வதி ஹாஸ்பிட்டல், குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்.